அல்லேலூயா. வாசிக்கும்படியாய் தெரிந்து கொண்ட வேத பகுதி மத்தேயு சுவிசேஷம் அதனுடைய 26வது அதிகாரம் 40 முதல் 45 வரை உள்ள வசனங்களை யாராவது வாசிங்க. பின்பு அவர் சீஷரிடத்தில் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, நீங்கள் ஒரு மணி நேரமாவது என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா? நீங்கள் சோதனைக்குள் படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். அவர் மறுபடியும் 2ஆந்தரம் போய், என் பிதாவே, இந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணினால் ஒழிய இது என்னை விட்டு நீங்க கூடாதாகில் உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார். அவர் திரும்ப வந்தபோது அவர்கள் மறுபடி நித்திரை பண்ணுகிறதை கண்டார். அவருடைய கண்கள் மிகுந்த நித்திரை மயக்கம் அடைந்திருந்தது. அவர் மறுபடியும் அவர்களை விட்டு போய் 3ஆந்தரம் அந்த வார்த்தைகளை சொல்லி ஜெபம் பண்ணினார். பின்பு அவர் தம்முடைய சீஷரிடத்தில் வந்து, இனி நித்திரை பண்ணி இளைப்பாருங்கள். இதோ மனுஷகுமாரன் பாவியுடைய கையில் ஒப்பு கொடுக்கப்படுகிற வேலை வந்தது. வாசிக்கப்பட்ட வேத பகுதியில் அண்ட சராசரங்களை சிருஷ்டித்த தேவன் தம்முடைய ஜனத்திற்காக இந்த பூமியில் மனிதனாய் மனித அவதாரம் எடுத்து இந்த பூமியில் வந்து தன்னுடைய ஜனத்தினுடைய பாவத்தை தன்மேல் சுமப்பதற்காக ஒப்புக்கொடுக்கப்பட்டு தான் நினைத்த காரியங்களை செய்யும்படியாய் கடந்து வந்தபோது தன்னுடைய சீசர்களை அழைத்து கொண்டு கெத்செமனே தோட்டத்திற்கு அவர் கடந்து போனார். அவர் கடந்து போன போது தன்னுடைய சீசர்களை பார்த்து சொன்னார், ஜெபியுங்கள். அவர்கள் ஜெபித்ததனுடைய பலன் மனுஷகுமாரன் பாவிகளுடைய கையில் ஒப்புக் கொடுக்கப்பட்டார் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அப்படியானால் அவர்கள் என்ன ஜெபம் செய்தார்கள் என்று சொன்னால் நித்திரை மயக்கத்தில் இருந்தார்களாம். இன்றைக்கு அநேகருக்கு ஜெபம் என்றால் என்னவென்று தெரியவில்லை. வேதத்திலே ஜெபம் என்று சொல்லுகிற போது என்ன என்று சொன்னால், தகப்பனிடத்திலே பிள்ளை பேசுவதுதான் ஜெபம். அப்பா தந்தா என்று அழைக்கிற சுப்பிகார உரிமையை யார் பெற்றிருக்கிறார்களோ அவர்கள் தகப்பனிடத்தில் பிள்ளை என்ற உரிமையோடு பேச வேண்டும். ஜெபம் இல்லையேல் ஜெயம் இல்லை. ஜெபிப்பவர்களுக்கு பயம் இல்லை. இடைவிடாமல் செய்யும் ஜெபம் தடையை தகர்த்தெறியும். ஜெபிக்காதவன் தன் இருதயத்தை அடக்க முடியாது. ஆனபடினால்தான் மாம்ச இச்சைக்குள் விழுந்து தன்னுடைய சிந்தனையையும் தன்னுடைய சரீரத்தையும் தன்னுடைய ஆத்மாவையும் கெடுத்து கொண்டு தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். கேட்டால் நான் ஜெபிக்கிறேன், நான் தேவ பிள்ளை, நான் அவருடைய நாமத்தை தரித்திருக்கிறேன், என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்லுவார்கள். ஆனால் ஜெபம் இருக்கிறதா என்று கேட்டால் இல்லை. ஒருவன் தேவ பிள்ளை என்பதற்கு அடையாளம் என்ன என்று கேட்டால் அவன் தன் தகப்பனிடத்தில் பேசிக் கொண்டிருக்க வேண்டும். இந்த பேச்சாற்றல் இல்லை என்று சொன்னால் அவன் அவருடைய பிள்ளையாக இருக்க முடியாது. நான் வேத புஸ்தகத்திலே வாசிக்கிற போது ஜெபம் அது எப்படிப்பட்டது என்று சொல்லி நான் வேதத்தை ஆராய ஆரம்பித்தேன். அப்போது லூக்காவுடைய புஸ்தகம் 3வது அதிகாரம் 21வது வசனத்தை நான் வாசித்த போது அந்த வேதம் ஒரு ரகசியத்தை சொல்லுகிறது. வாசிங்க. ஜனங்கள் எல்லாரும் ஞானஸ்நானம் பெற்றபோது ஆமென், யோசுவாவும் ஞானஸ்நானம் பெற்று ஜெபம் பண்ணுகையில் வானம் திறக்கப்பட்டது. ஜெபம் பண்ணுகிற போது வானம் திறக்கப்பட்டது. பிரைஸ் யோசுவா. உங்களுக்கு கொஞ்சம் புரியணும். நான் கழிந்த நாட்களில் உங்களை சொல்லி இருக்கிறேன், வானம் 2 முறை திறக்கும். இந்த திறப்பு எதுக்கு அப்படின்னா, ஒன்று அவருடைய ராஜ்யத்திற்கு கடந்து போக, இன்னொன்று தசம பாகம் யார் சரியாக கொடுக்கிறானோ அவனுக்காக வானம் திறக்கப்படும். இந்த ரகசியம் பெரிது. தசம பாகம் கொடுக்கிறவனுக்கு முதல் வானம் திறக்கப்படும். ஆனால் எடுத்துக்கொள்ளப்படுகிறவனுக்கோ 3 வானங்கள் அவனுக்கு என்ன செய்யும்? திறக்கப்படும். இந்த அறிவு மிகவும் முக்கியமானது.
இன்னைக்கு அநேகருக்கு அது தெரியல. தேவன் எதை விரும்புகிறாரோ அதில் நம்ம கை வைப்போம். தசமம் கொடுக்க மனசே வராது. அவன் எங்கே போகிறதுக்காக ஆயத்தமாக இருக்கிறான் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, உண்மையிலேயே அவன் பிசாசனுடைய தண்டனைகளை, பிசாசு கொடுக்கிற நியாய தீர்ப்பை அவன் வாங்குவதற்காகவே வாழுகிறான் என்று சொல்லி அர்த்தம். இன்னைக்கு தசமபாகம் என்று சொன்னால் அநேகர் பேசிக்கொண்டிருக்கிறார்கள், அது பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட காரியம் என்று சொல்லி. அப்படியானால் மத்தேயு 23:23 என்ன சொல்லுகிறது? யோசுவா இந்த பூமியில் நின்ற போது என்ன சொன்னார்? மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ, நீங்கள் ஒட்லாகமிலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசமபாகம் செலுத்தி நியாயப்பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷித்தவைகளாகிய நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டுவிட்டீர்கள். இவைகளையும் செய்ய வேண்டும், இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாதிருக்க வேண்டும், அவைகளையும் விடாதிருக்க வேண்டும். நியாயப்பிரமாணத்தின் காலம், கிருபையின் காலம் என்று சொல்லி இரண்டாக பிரித்து வைத்திருக்கிற நீங்கள் நியாயப்பிரமாணத்தின் காலத்தையும் கிருபையின் காலத்தையும் ஒன்றாக இணைத்து தேவ சமூகத்தில் தசமபாகங்களை கொடுத்தால் வானத்தின் பலகணிகள் உங்களுக்காக திறக்கப்படும். அதுல திருடுனா உன் வாழ்க்கையவே தேவன் திசை மாற பண்ணி விடுவார். ஏன்னா அது தேவன் தர்றது, தேவனுக்கு நீ திருப்பி கொடுக்கணும். அதுபோல உன்னுடைய வாழ்க்கையில் 24 மணி நேரத்தை கொடுக்கிறார், அதில் 2 மணிக்கு 40 நிமிஷத்தை தேவனுக்கு நீ திருப்பி கொடுக்க வேண்டும். தேவன் எதை விரும்புகிறாரோ அதையெல்லாம் செய்ய மாட்டோம். எனக்கு என்ன தோடுகிறதோ அதை செய்கிறோம். செய்கிறவன் உண்மையா சொல்றேன், நிம்மதியா வாழுவானான்னு கேட்டா வாழ மாட்டான். எனக்கு தெரிஞ்சு தேவ சமூகத்தை எங்க வஞ்சிக்கிறானோ அவன் வாழ்க்கையில சமாதானமே இருக்காது. ஏன்? அவன் தேவனை கொள்ளையடிக்கிறான். தேவனை கொள்ளையடிச்சா தேவன் கொடுக்கக்கூடியதை அப்படியே எடுத்துருவார். அவர் என்ன கொடுக்குறாரோ அதை திருப்பி எடுப்பார். முக்கியமாக என்ன, யாருக்கும் கிடைக்காத ஒரு ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? சமாதானம். ஏங்க, உண்ண உணவோ உடுக்க உடை இருக்க இருப்பிடம் இல்லாவிட்டாலும் சமாதானம் என்று ஒன்று இருந்தால் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் இந்த உலகத்தாருடைய பார்வையில் அவன் போற்றப்படுவான். அவன் நல்லா இருக்கிறான், சமாதானமா இருக்கிறான் பாரு. தின்ன ஆகாரம் இல்லை, இருக்க இருப்பிடம் இல்லை, ஆனால் அவன் எப்படி இருக்கிறான் பாரு அப்படின்வாங்க. ஏன்? அவன் தேவ கற்பனைக்கு கட்டளைக்கும் உண்மை உள்ளவனாக இருக்கிறபடியினார். இங்க ஜெபம் மிக மிக அவசியம். முக்கியமாக வானம் திறக்கிறதற்கு ஜெபம். அப்போஸ்தலருடைய புத்தகம் 4வது அதிகாரம் 31வது வசனத்தை நாம் வாசிக்கிற போது அந்த ஜெபம் என்ன செய்யும் என்றால், அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது, அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். ஆமென். பாருங்களேன், 2வது காரியம், ஜெபிக்கிற போது இடம் அசைக்கப்பட்டு பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு சத்தியத்தை சத்தியத்தின்படி சொல்லத்தக்கதான பலன் அவனிடத்தில் கடந்து வந்தது. எங்க இதை யார்ட்டையும் போய் படிக்கண்டாங்க, நீ ஜெபம் பண்ணா போதும். கல்விமானோடு கூட பேச வேண்டிய ஞானத்தை கல்வி கற்காத உனக்கு அவர் தருவார். எனக்கு தெரிஞ்சு மத்தேயு கட்டுமரத்தில் மீன் பிடிச்சிட்டு இருந்தவன், அவனை கொண்டு ராஜாக்களுக்கும் அதிகாரிகளுக்கும் சுவிசேஷம் பிரசங்கித்தார். பேதுரு கட்டுமரத்தில் மீன் பிடித்து கொண்டிருந்தவன், அவனை கொண்டுதான் இந்த தேசத்திலே திருச்சபையை கட்ட வேண்டும் என்று சொல்லி சத்தியத்தை அவனுடைய கையில் கொடுத்தார். படிப்பு ஒரு முக்கியம் இல்லை, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஜெபம் என்கின்ற ஒரு ஆயுதத்தை நம்முடைய கையில் எடுத்தோமே ஆனால் நாம் இருக்கிற இடம் அசையும். பரிசுத்தாவின் அபிஷேகம், அனால்டிங் பவர் நம்ம கிட்ட வரும், நமக்கு தைரியம் உண்டாகும். ஆனா ஜெபிக்கல, அதனால நீ பிசாச கண்டே பயப்படுற. ஏன்? நம்முடைய எதிராளியை கண்டா நமக்கு பயம் உண்டாகும். ஜெபம் இல்லை என்று சொன்னால் உனக்கு ஜெயம் இல்லை. ஆமென். அப்போ வாசிங்களே, அந்த அப்போஸ்தலர் 16:29 நினைக்கிறேன். சடுதியில் சிறைச்சாலையின் அஸ்திவாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது, எல்லா கட்டுகளும் கலண்டு போயிற்று. ஆமென்.
அப்போஸ்தலர் 12:7 வாசிங்க. அப்பொழுது யாவாவுடைய தூதன் அங்கே வந்து நின்றான். அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. அவன் பேதுருவை விலாவிலே தட்டி, சீக்கிரமாய் எழுந்திரு என்று அவனை எழுப்பினான். உடனே சங்கிலிகள் அவன் கைகளில் இருந்து விழுந்தது. பாருங்களேன், நீ ஜெபிக்க ஆரம்பிச்சா தேவனுக்கு பணிவிடை செய்யும் தேவ தூதர்கள் உன்னிடத்தில் வருவார்கள். நம்பிக்கை இருக்கா? என்னதான் கேட்டாலும் ஜெபம் பண்ண மாட்டோம். அப்புறம் எப்படி உன்னுடைய பிரச்சனை, உன்னுடைய போராட்டம், உன்னுடைய கஷ்டம், உன்னுடைய கடன் தொல்லை, உன்னுடைய வியாதி உன்னை விட்டு மாறும்? பிரைஸ் யேசுவா.